வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு மிக்சடாக தான் இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 29 புள்ளிகள் அதிகமாக, அதாவது 0.13% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைடர் கம்பெனியான ஆர்கே சுவாமி ஐபிஓ தகவல் மணி கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கு. 423 கோடி ரூபாய் அதிகபட்சமாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக எப்போ ஓப்பன் ஆகுது? மார்ச் 4ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி முடிவடையுது. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 270 ரூபாய் லோவர் பேண்ட், 288 ரூபாய் அப்பர் பேண்ட். வேதாந்தா குறித்து சிஎல்எஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. முன்ன செல் ரேட்டிங் கொடுத்துருந்துருக்காங்க, இப்போ அண்டர் பர்ஃபார்மாக மாற்றிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் 260 ரூபாய். அந்த லெவலில் தான் இப்போ வேதாந்தா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா குரூப் யூகேல அவங்களுடைய பேட்டரி ஃபேக்டரியை அமைக்க இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இதற்காக 4 பில்லியன் பவுண்ட்ஸ் அவங்க செலவு செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோடைய ப்ரொடக்ஷன் 2026 துவங்கும். முதற்கட்டமாக அவங்களுடைய நிறுவனமான ஜகுவார் லேண்ட் ரோவர் மற்றும் டாடா மோட்டார்ஸ்க்கு சப்ளை செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பிறமல் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பிறமல் கிரிட்டிக்கல் கேர். அவங்களுக்கு ஸ்பெயின் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து அபராதம் போடப்பட்டிருக்கு. 1,82,000 யூரோஸ் அபராதம் போட்டிருக்கிறாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பிறமல் ஃபார்மா. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு கன்வெர்ட்டபிள் வாரண்ட்ஸ் வழியாக. இதில் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவங்களும் பங்கெடுத்துக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு யூபிஎஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. முன்ன இருந்தது நியூட்ரல் ரேட்டிங், இப்போ அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,700 ரூபாய். 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க யூபிஎஸ். GE T&D இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 370 கோடி ரூபாய். ஆஸ்ட்ரால் நிறுவனத்திற்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சொல்லியிருக்கிற காரணம் ஃபிளாக் ஃபார்மேஷனில் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலை, டெய்லியா வீக்லியான்றது சரியாக தெரியல. என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க? 2,215 ரூபாயிலிருந்து 2,450 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3 to 4 வாரங்கள். நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஃபிளாக் ஃபார்மேஷன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். எப்போ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், அதில் டீட்டெயிலாக சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜி என்டர்டெயின்மெண்ட் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. அவங்க மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை விசாரிப்பதற்காகத்தான் இந்த குழு அமைக்கிறாங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். குறிப்பாக எனக்கு புரிஞ்சது செபி சில குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாங்க, குறிப்பாக அந்த ஃபண்ட் டைவர்ஷன் குறித்து. அதை விசாரிப்பாங்க அப்படின்றதான் புரிதல். இந்த இண்டிபெண்ட் அட்வைசரி கமிட்டிக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா முன்னாள் நீதிபதி சதீஷ் சந்திரா தலைமை தாங்குவார்னு ஜி என்டர்டெயின்மெண்ட் தரப்பு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சாம்கோ செக்யூரிட்டி ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கேம்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 3,400, ஸ்டாப் லாஸ் 3,000. 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 930, 9% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 800 ரூபாய். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 3,330 ரூபாய். 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 2,970 ரூபாய். ஜென்சால் இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஜென்சால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அவங்களுக்கு ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, சான்றிதழ் கிடைச்சிருக்கு அவங்களுடைய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. சில புரோக்கிங் கம்பெனிஸ் வழங்கி இருக்கிறாங்க. பொலன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் பிபி ஃபின்டெக் பாலிசி பசாருடைய பேரண்ட் கம்பெனி. அவங்களுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 1,346, ஸ்டாப் லாஸ் 1,055. டாடா மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 1,016, ஸ்டாப் லாஸ் 936. எஸ் செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஓரியன்ட் எலக்ட்ரிக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 235, ஸ்டாப் லாஸ் 203.
டைட்டன் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்காங்க. ஏற்கனவே கேரட் லேனில் அவங்க 99.64% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. மீதம் இருக்கிற 0.36% ஸ்டேக்கும் இப்போ வாங்குறாங்க. அதற்காக கம்பெனி செலவு செய்ய போகிறது 60 கோடி ரூபாய்ன்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஏர்டெல் நிறுவனத்திற்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1300 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரீஸ் மேக்ஸ் ஃபினான்ஷியலுக்கும் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1200 ரூபாய். கெம்ப்ளாஸ் சன்மார் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கடலூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பேஸ்ட் பிவிசி ஆலையிலிருந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியாச்சு. நேத்துல இருந்துன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க கெம்ப்ளாஸ் சன்மார். பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 238 246. ஸ்டாப் லாஸ் 187. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 2750 2830. ஸ்டாப் லாஸ் 2265. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 558 573. ஸ்டாப் லாஸ் 474. இண்டஸ் டவர்ஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 275 285. ஸ்டாப் லாஸ் 216. எம்பசி ஆர்இஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்வெஸ்டெக் கம்பெனி வந்து எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 400 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 132 ரூபாய். அதாவது நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிடும்போது 40% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வோடஃபோன் ஐடியா குறித்து நேற்று நைட்டில் இன்னைக்கு காலையில் வீடியோ நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க 45,000 கோடி ரூபாய் வரைக்கும் இக்விட்டி மற்றும் டெப்ட் வழியாக. இன்னைக்கு அதோடைய ரியாக்ஷன் பார்க்கும்போது இன்ட்ராடேல 1% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் 3% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது வோடஃபோன் ஐடியா. மற்றொரு அப்டேட்டும் இருக்குங்க. வோடஃபோன் ஐடியாவுக்கு நொமுரா தொடர்ந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற டார்கெட் 6.5. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க நொமுரா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.